சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஸ்தம சனியோட தாக்கங்கள் குறையும். ஏன்னா குரு வந்து சனியை பார்த்து அஸ்தம சனி தாக்கத்தை குறைக்கிறார். அதே சமயத்தில் மன சந்தோஷம் மாறுற மாதிரி சில சுப செலவுகள், சுப முதலீடுகள், வெளிமாநிலம், வெளிநாடு பிராணங்கள், புதிய முயற்சிகள், அது மாதிரி விஷயங்கள் தென்படுகிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளாக படுத்தி கொண்டிருந்த அடுத்த லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக வரக்கூடிய அந்த அஸ்தம சனியில் பாடா படுத்தி கொண்டிருந்த சில தொல்லைகள், மன இறுக்கங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாகிய நான் முதலே சொன்ன மாதிரி சுப விரயங்கள், செலவுகள், கொஞ்சம் வருமானம் வந்து அதை நம்ம நல்ல விதமாக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு வேண்டுகிற விஷயத்துக்காக அப்கிரேட் பண்ணுறது, ஒரு வீடை இடத்தை விட்டு இன்னொரு இடம் வாங்குறது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாபம் எடுக்கிறது, அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது, கொஞ்சம் ட்ராவலிங் ஆகிறது, இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்று நிறையா மாற்றங்கள்